ஸோ ஹலோ டாக்டர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இப்படி மீட் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் ADHD பற்றி பேசலான்னு யோசிச்சிருக்கேன். அது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ ADHDனா என்ன, பேரண்ட்க்கு என்ன எக்ஸாக்ட்லி தெரியணும் இதை பற்றின்னு கொஞ்சம் டச்சப் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்ன இந்த ADHD சம்மந்தமாக இன்டர்வியூ பண்ணுறது கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த மந்த் அக்டோபர் மந்த் ADHD அவேர்னஸ் மந்த். ஸோ இந்த மந்தில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பெரும்பாலும் ஆட்டிசம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் ADHD நம்ம அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை. ஸோ ADHDனா என்னென்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம பீடியாட்ரிக் நாலேஜில் ரொம்ப காமனாக பார்க்குற ப்ராப்ளம்ஸ். அதில் நம்பர் 1 இஸ் ஆட்டிசம். த நெக்ஸ்ட் காமன் இஸ் ஆக்சுவலி ADHD. ஏன்னா அது அவ்வளோ காமனாக நம்ம பேரண்ட்ஸ் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாததுனாலையும் ஈவன் பீடியாட்ரிஷியன்ஸ்லேயே கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அது காமனாக டயக்னோஸ் பண்ணுற கண்டிஷன் கிடையாது. எக்ஸ்ட்ரீமாக உள்ள கேசஸ் மட்டும்தான் டயக்னோஸ் ஆகுது. அந்த ஓரளவுக்கு அந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்க, கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கிறவங்க, தே கோ அண்டர் டயக்னோஸ். ஸோ இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டிஸார்டர். ஓகே, ஸோ இந்த ADHDனா இப்படி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு அதெல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்கும்? ஸோ நான் ஃபஸ்ட்டு ADHD சிம்டம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 3 சிம்டம் மெயினாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒன்று இன்னட்டென்ஷன், நெக்ஸ்ட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, 3வது இம்பல்சிவிட்டி. இன்னட்டென்ஷன்னா தமிழில் கவனக்குறைவுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவன் கவனமே செலுத்துறதில்ல, அவன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, ஸ்கூலில் உட்காந்து அட்டென்ஷன் பே பண்ணுறதில்ல. ஆமாம், சிம்பிள் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. தமிழில் யூஸ் பண்ணுற வேர்டு துருன்னு இருக்கான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் ஆல்ரெடி பார்த்தவங்க சிட்டிங் டாலரன்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சைல்டுக்கும் சிட்டிங் டாலரன்ஸே இல்லை, உட்கார முடியாது ஜாஸ்தி, எப்போதுமே ஓடிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல உட்கார்றது இல்லை. இம்பல்சிவிட்டி அவ்வளோவா காமனாக பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. இம்பல்சிவிட்டினா என்னென்னா ஒரு விஷயத்துக்காக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டீச்சர் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷின் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம் தமிழில் சிம்பிளாக, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்போ க்யூவில் போய் நம்ம ரேஷன் கடையில் ஒரு க்யூவில் நின்று ஒரு பொருள் வாங்கணும் வச்சுக்கோங்க, அதனால் நிற்கவே முடியாது அந்த க்யூவில், அப்படியே துருன்னு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ADHD சஸ்பெக்ட் பண்ணுவோம். எப்போ ரொம்ப காமனாக நம்ம ADHD டயக்னோசிஸ் கொடுப்போம்னா, இந்த சிம்டம்ஸ் குறைஞ்சது 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும். அடுத்து ஹோம் செட்டிங்லையும் இருக்கணும், அல்லது ஸ்கூல்லையும் இருக்கணும், அல்லது பிளே கிரவுண்டில், இந்த 2 செட்டிங்லையாச்சும் இருக்கணும். 3 செட்டிங்லேருந்து 2 செட்டிங்கில் இருக்கணும். தேர்டு, ஜஸ்ட் சிம்டம் இருந்தால் மட்டும் பத்தாது, அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும். எந்த அளவுக்குனா டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு, ஒரு ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸையோ இல்லை ஸ்கூல் ஆக்டிவிட்டியோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா, இம்பேர்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா, அப்போ அந்த DSM-5 க்ரைட்டீரியா மூலம் நம்ம அந்த லேபிள் கொடுப்போம். ஓகே, சரி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பாய்ஸ் நார்மலாகவே ஆக்டிவிட்டி லெவல் கூட கேர்ள்ஸை விட. ஸோ பாய்ஸில் தான் ADHD மோர் காமன். ஓகே, எப்படி ஆட்டிசம் காமனோ அதே மாதிரி கேர்ள்ஸில் உள்ள ADHD பார்த்தீங்கன்னா மோர் லைக் எமோஷ்னல் அஸ் வெல் அஸ் இம்பல்சிவிட்டி டைப்பில் இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸில் ADHD இஸ் நாட் தட் காமன் அட் ஆல். டெஃபினெட்லி புரியுது. இது எந்த ஏஜில் பார்க்க ஆரம்பிக்கலாம்? ஏன்னா சின்ன குட்டி வயசில் தெரியாதுல்ல ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் எப்போ எக்ஸாக்ட்லி டயக்னோஸ் பண்ணலாம் இதை? டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி குட்டியாக இருக்கும்போது குழந்தை ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது துருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர யாரும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அந்த டீச்சரோட அட்டென்ஷன் பே பண்ணுறதுக்கு தேவைப்படும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வரும்போது தான் அந்த சிம்டம்ஸ் ஆக்சுவலாக வெளிப்படும். ஸோ DSM க்ரைட்டீரியா படி 6 or 7 years ஆஃப் ஏஜில் தான் நம்ம அதை ஆக்சுவல் டயக்னோசிஸ் பண்ண முடியும். பட் சம் சில்ட்ரன் அதுக்கு ப்ரீ ஸ்கூல்லேயே அந்த சிம்டம்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறது இருக்குது. பொதுவாக ADHDன்னு பார்த்தீங்கன்னா less than 12 years ஆஃப் ஏஜில் டயக்னோசிஸ். சரி. பட் தே கேன் கோ இன்டு அடல்ட்ஹுட் வித் ADHD ஆல்சோ. அன்டயக்னோஸ்டாக அடல்ட்ஹுட்டில் போய். ஓகே, அண்டர்ஸ்டுட். சரி. ஸோ another question, இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு எப்போவுமே நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, என்னோட பையன் ஃபோனை பார்த்துட்ருக்கான் அதனால இருக்கலாமோ, ஸோ ஸ்க்ரீன் டைம் இதோட இஷ்யூவா, இல்லைனா பேரண்ட் ஏதாவது மாற்றணுமா, அது எப்படி? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த காலத்தில் இருக்க நியூக்ளியர் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங்.
பர்டிகுலர்லி மதர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணதுனால நம்ம சைல்டோட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம டிவி போட்டு விட்டுட்டோம். ஆமா. இந்த மாதிரி கில்ட் ஃபீலிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பியூர் ஏடிஹெச்டி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பயாலாஜிக்கல். பயாலாஜிக்கல்னா ஜெனட்டிக் மெக்கானிசம் மூலம் இது பிரெயினில் அந்த அட்டென்ஷன், ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு வகையான மாற்றம்னு சொல்லலாம், ஓகே. அல்லது டிஸ்ரெகுலேஷன் சொல்லலாம். பேரண்டிங் ஸ்டைல், எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் மே இன்ஃப்ளூயன்ஸ் இட், பட் அதுவே சோல் ரீசன் ஆயிடாது. ஸோ த பேரண்ட் டோன்ட் ஹேவ் டு ஃபீல் கில்ட்டி ஃபார் த சைல்ட் பீங் ஏடிஹெச்டி. இட் இஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கூட இருக்கும். ஆமா. அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தவங்க பர்டிகுலராக ஃபாதர் சைடில் ஆமா. அவரும் சின்ன வயசில் அப்படி இருந்தார் அப்படின்னு இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பயாலாஜிக்கல். நிறைய பேர் இப்படி வந்து கூட சொல்லுவாங்க, அப்பா இப்படி இருக்காங்க அதனால தான் இவனும் இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இப்படி கூட யோசிப்பாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் இப்போ அப்பா இப்படி இருக்காங்கன்னா, ஒரு சைல்டு வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சிருமா, போயிடுமா, அதுக்கு என்ன ஆகும் எக்ஸாக்ட்லி? ஸோ இந்த இந்த 3 சிம்டமில் இன்னட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் காமனாக ப்ராமினென்ட்டான சிம்டம். பொதுவாக சைல்டு ஏஜ் ஆக சைல்டு பிகம்ஸ் மெச்சூர். தே டெவலப் வாட் வி கால் அஸ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி அவங்க தே லேர்ன் இட். ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி வென் தே கோ இன் டு அடல்ட்ஹுட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சில ப்ராப்ளம்ஸ் லைக் இம்பல்சிவிட்டி மே ஸ்டில் பெர்சிஸ்ட். ஸோ அது வந்து மற்ற டிசார்டர் மாதிரி சைல்டுஹுட்லேயே கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகி வர டிசார்டர் கிடையாது. Symptoms may fade, but they evolve or mature into adulthood as ADHD. ஓகே, அது கோப் பண்ணிக்க they figure out. Exactly. ஓகே, சரி. ஸோ இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறது இது? ஏன்னா பிகாஸ் we're talking about adulthood அப்புறம் கூட we manage it இதுன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இது மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு தான், we cannot treat these things, but there are still ways to treat and improve this. So how can that be done? So let us divide this into 2 parts. One is assessment part, next is treatment part. சரி. ஸோ அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மள்ட்ட ஒரு பேரண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டோட வர்றாங்க, அல்லது ரெஃபர் ஆகி வர்றாங்க, அல்லது நம்மளே ஒரு ஜென்ரல் ரொட்டீன் விசிட்டில் பிக்கப் பண்ணுவோம். ரொம்ப துருதுன்னு இருக்கான் சைல்டு, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அப்படிங்கிற போது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி அண்ட் நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். எதுக்காகனா சம்டைம்ஸ் இட் கேன் பி அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர், ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட டிசார்டர், ஒரு எபிலெப்சி ஆர் ஈவன் நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம் ரேர் சுச்சுவேஷனில். அதை ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட். ஆக்சுவலாக சைக்காலஜிக்கல்னா மனோ தத்துவ அல்லது உளவியலாளர் அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஏடிஹெச்டின்னு சில டூல்ஸ் இருக்குது. வேண்டர்பில்ட் அல்லது கார்னர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேல்ஸ். பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்பாங்க சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. பேசிக்காக சிம்பிள், தே வில் ஆக்சுவலி சிட் வித் த சைல்ட், டூ சம் இன்ட்ராக்ட் வித் த சைல்ட், சில கொஷின்ஸ் கேட்பாங்க, சில எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அது ஒரு டீட்டெயில் அசஸ்மெண்ட்டாக போகும். அட் த எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் தே கேன் ஃபைண்ட் அவுட் விச் டொமைன் இஸ் அஃபெக்ட். ஓகே, இது அட்டென்ஷனா இல்லைனா இம்பல்சிவிட்டியா, ஓகே ஹைப்பர் ஆக்டிவிட்டியா. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மூலம் இது அட்டென்டிவ் டைப்பில் ஜாஸ்தி வருதா அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் டைப்பில் ஜாஸ்தி வருதான்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டயக்னோஸ் தே கெட் அ ப்ராப்பர் லேபிள். ஏன் அந்த லேபிளை பற்றி நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, we have to accept what we have. Once we accept the diagnosis, அப்போ தான் பேரண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இறங்க முடியும். ஆமாம், நிறைய பேரண்ட்டுக்கு வந்து ஐயோ என்னோட சைல்டுக்கு இப்படி இருக்கே, இல்லை நான் சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அது வந்து நிறையா பேர் அப்படி யோசிப்பாங்க. அது ஸ்டிக்மா, அதுக்கு ரிமூவ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட். தென் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸாக பிரிக்கலாம். பிஹேவியரல் மாற்றங்கள் உள்ளது, நெக்ஸ்ட் ஸ்கூல் சப்போர்ட், மெடிசின்ஸ், பேரண்டல் எஜுகேஷன். பேரண்டல் எஜுகேஷன் தான் நம்பர் 1. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஏடிஹெச்னா என்ன அந்த பேரண்ட்டுக்கு புரிய வைக்கணும். அது ஏன் ஏற்படுது, அது சைல்டோட ஃபால்ட் கிடையாது, அவன் வேணும்ட்டே பண்ணலை, பயாலாஜிக்கல் ரீசனால் அப்படி நடக்குது, அதே மாதிரி அவங்களோட தப்பும் கிடையாது. ஸோ அது அடுத்து சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பேரண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சைல்டு ஒரு குட் பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது அவன் வந்து ஒரு பேட் பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா பனிஷ் பண்ணுறது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்படி பண்ணாமல் அந்த டயத்தில் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு அவன் பாசிட்டிவாக பண்ணும்போது அதை நம்ம ரிவார்ட் பண்ணுறது. திஸ் வில் கோ அ லாங் வே. ஆமாம், தப்பு பண்ணால் அது பனிஷ்மெண்ட் கூடாது, இன்ஸ்டெட் ஒரு கரெக்டாக ஏதாவது விஷயம் செஞ்சால் அதுக்கு ஒரு கிஃப்ட். எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் பிஹேவியரல் ஸ்ட்ராட்டஜி. பிஹேவியரல் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்டபிள் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களோட அந்த அட்டென்ஷன் வந்து பெட்டர் ஆகும்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு டாஸ்க்ஸ்லாம் கொடுக்கும்போது லாங் டாஸ்க்காக கொடுக்காம பிரேக்கப் இன்டு ஸ்மால் பீசஸ். தட் வில் ஹெல்ப் தம் ஃபோக்கஸ் அட்டென்ஷன். 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் சிம்பிள் டாஸ்க். ஸ்கூல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டீச்சரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமில் ஒரு 30-40 கிட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் தே டோன்ட் நோ திஸ் சைல்ட் ஹேஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ப்ராப்ளம். ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் தே நீட் டு ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். ப்ராபப்ளி அவங்க ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சுக்கலாம். அவனுக்கு இடையில கொஞ்சம் பிரேக்ஸ் கொடுக்கலாம். ஈவன் எஜுகேஷனில் கூட அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் இண்டிவிஜுவலேட் அட்டென்ஷன் கொடுக்கலாம். இது பேரண்ட் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நவ் கம் டு மெடிகேஷன்ஸ். ஸோ நிறையா பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ADHDனாலே மெடிசின்ஸ் கொடுக்கறது கூடாது, பிஹேவியருக்கு மெடிசின் கொடுத்தா ப்ராப்ளம் ஆயிரும், சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மெடிசனில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல், அந்த குழந்தைக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் மூலம் நல்லது பண்ணது முடியாட்டியும் கெட்டது பண்ணக்கூடாது. ஸோ அவனுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக பிஹேவியரல் இஷ்யூ இருக்குன்னா மெடிசின் தேவைன்னா ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது தான் ரைட் ஸ்டெப். 2 டைப்பான மெடிசின் இருக்குது. FDAன்னு சொல்லக்கூடிய அந்த ரெகுலேட்டரி பாடி அப்ரூவ் பண்ண மெடிசின்ஸ், மீத்தைல் ஃபெனிடேட், அட்டமாக்சிட்டின், ரெண்டுமே ஓரல் மெடிசன். இது பொதுவாக நம்ம மார்னிங் டயத்தில் எடுத்துக்கணும் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அந்த டே டயத்தில் தான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், நைட் டயத்தில் தூங்கிடுவாங்க. ஸோ இது கொடுக்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி நல்லா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தே ஷுட் திங்க் இந்த மெடிசன் கொடுத்தா அவனுக்கு அவனை ரொம்ப சோர்வாக்கிறோம், தூங்கிடுவாங்க. அப்படி கிடையாது. தே பிகம் மோர் ஃபோக்கஸ்ட், லெஸ் ஹைப்பர் ஆக்டிவ். அந்த இங்கே அங்கே பார்க்கறது, இங்கே அங்கே குதிக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் எப்போவுமே பயப்படுவாங்க, ஒரு மெடிசன் இந்த மாதிரி கொடுத்தா என்னோட சைல்டு டிபெண்ட் ஆகிடுவாங்க, அதே எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை எடுக்கலைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துரும்னு. ஸோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? இது ரொம்ப காமனான ஒரி பேரண்ட்ஸுக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மெடிசன் எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டார்ட் லோ, கோ ஸ்லோ. லோ டோஸில் தான் ஸ்டார்ட் பண்ணி தேவைப்படுற அளவுக்கு வரையும் நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் டோஸ், மேபி வீக்லி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அவங்க அடிமையாயிருவாங்க, அடிக்ட் ஆயிடுவாங்க. இந்த மெடிசின்ஸில் அடிக்டிவ் பொட்டன்ஷியல் கிடையாது. தீஸ் ஆர் டைம் டெஸ்டட், சேஃப், வெல் டாலரேட்டட். பொதுவாக இந்த பிஹேவியரல் கிரைசிஸ் ரொம்ப எக்ஸசிவாக இருக்க பீரியட்லாம் கொடுப்போம், 3 to 6 months. அதுக்கப்புறம் ஓகே சைல்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வி கிவ் அ ட்ரையல் ஆஃப் வித்ட்ராவல். அது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் வித்ட்ரா பண்ணுவோம், சடனாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிக்ட் ஆயிடுவாங்கன்னு பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகே, நல்லது. அப்போ தட்ஸ் அ குட் ரிலீஃப். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஐ ஹேட். இந்த பேரண்ட் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறது? நீங்கள் சொன்னீங்க பேரண்டல் சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பேரண்ட் ஹவு கேன் தே ஹெல்ப் ஒரு சைல்டு அட் ஹோம்? டெஃபினெட்லி. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொட்டீன்ஸ், கீப் அ ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் ஃபார் த சைல்டு, கீப் தம் ஃபுல்லி என்கேஜ்ட், ஸ்கூல் சப்போர்ட். அதை விட என்னோட முக்கியமான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் அவாய்ட் ஜங்க் ஃபுட், அவாய்ட் எக்ஸசிவ் சுகரி ப்ராசஸ்டு ஃபுட், ஹோம் குக்டு சிம்பிள் ஹெல்தி ஃபுட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்லீப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/3 ஆஃப் லைஃப் இஸ் ஸ்பெண்ட் இன் ஸ்லீப். ஸ்லீப் நம்ம நல்லா ப்ரீவியஸ் டே நல்லா தூங்கியிருந்தோம்னா நெக்ஸ்ட் டே த மைண்ட் இட் செல்ஃப் இஸ் காம், குவைட் ஆக்டிவ். நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப்ட் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வி பிகம் வெரி டிஸ்டர்ப். திஸ் இஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் சில்ட்ரன். ஸோ நீங்கள் ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னொரு நாம டீட்டெயில்டாக ஸ்லீப்பை பற்றி பேசுவோம். ஒரு 10 டிப்ஸ் இருக்குது ஃபார் ஸ்லீப் ஹைஜீன் இன் சில்ட்ரன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வீட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிளாட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு குவைட் காம் ஸ்பேஸை கொடுக்குறது. எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சைல்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருந்தால் இன்னும் நல்லது. அண்ட் டேக்கிங் தம் அவுட் ஃபார் அ வாக் ஆர் ப்ளே ஏரியா. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க சைல்டுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். when they do physical activity, for example or swimming அல்லது cycling, tired ஆயிடுவாங்க. they get tired and they drain that energy. So you can channel that energy into physical activity, and once they are physically drained they sleep well.
ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வர்றது பெட்டர். ஸோ இதெல்லாம் மீறியும் ஒரு பேரண்ட்க்கு எப்போவுமே ஒரு இது இருக்கும். சரி என்னோட குழந்தைக்கு வந்து ஓகே ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்களே, படிப்பானா சரியா, சக்ஸஸ்ஃபுல் ஆவானா லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி டென்ஷன் அவங்களுக்கு இஸ் இட் சம்திங் தட் தே ஹேவ் டு வரி அபவுட்? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நம்ம ஏடிஹெச்டிங்கிற லேபிள் கொடுத்தோம்னா பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் வந்து அவன் ஃபியூச்சர் என்ன ஆகும். ஆமாம். இன்ஃபேக்ட் சம் பேரண்ட்ஸ் கம்பெனி ஆஸ்மி மேரேஜ் நடக்குமா, இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு ஜாப் கிடைக்குமா, காலேஜுக்கு போக முடியுமா, தே திங்க் இட்ஸ் அண்ட் வெரி நேச்சுரல். ஆமாம். ஏடிஹெச்டியில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் நார்மல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஹியூமன் பீயிங்கோட கேரியர், பர்சனல் லைஃப், எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ். அதனால தான் நாங்கள் ஆட்டிசமில் கூட சொல்லுவோம் 50% of children with autism have normal intelligence and 50% of subnormal intelligence. But pure ADHD, 100% normal intelligence. So they can develop coping strategies and they can actually lead normal life. நிறைய business personalities, even CEOs, art personalities, they have ADHD. But அவங்களோட எனர்ஜி, கிரியேட்டிவிட்டியை நம்ம வந்து ப்ரொடக்டிவாக சேனல் பண்ணும்போது தே ஆக்சுவலி பிகம் மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் தியர் லைஃப். ஸோ இந்த மாதிரி பேரண்ட் வந்து வீட்டில் ஹெல்ப் பண்ணி ஓகே காமான என்வாயன்மெண்ட்லாம் கொடுத்தா அதை சேனல் பண்ணி நல்லதா? டெஃபினட்டாக. ஸோ இப்போ ஒரு பேரண்ட் வந்து வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது மைண்டில், இந்த மாதிரி தன்னோட குழந்தைய பார்த்துருக்காங்க ஹைப்பர் ஆக்டிவாக இல்லைன்னா கவனிக்காமல் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எப்போ போய் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணணும்? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரி, எல்லா சைல்டுமே கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாங்க, சில்ட்ரன்னாலே துருத்துருன்னு இருப்பாங்க. எல்லா குழந்தையுமே நம்ம சொல்கிறத உட்காந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம், உடனே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. பட் எப்போ நம்ம அதை சிக்னிஃபிகண்ட்டாக பேரண்ட்ஸ் திங்க் பண்ணணும்னா அவனோட டே டு டே ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும்போது, ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது, when the child himself or herself feel like அவனுக்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி சம்டைம்ஸ் தே எக்ஸ்பிரஸ் தட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. அண்ட் தே ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு சீக் அ சப்போர்ட். அண்ட் பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் ஆர் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் ஆர் த ஐடியல் டாக்டர்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம். டைரக்டாக சைக்காலஜிஸ்ட்டை போகிறதும் நாட் அ கிரேட் ஐடியா. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ பீடியாட்ரிஷியன் and they will have to refer to a pediatric neurologist and developmental pediatrics. So if you have any such doubt, it's always better to discuss with your doctor. I hope in the session வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் எனி லாஸ்ட் நோட்ஸ் யூ வுட் லைக் டு ஆட்? ஸோ என்னோட முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஹெச்டி வந்து ஒரு புவர் பேரண்டிங்னாலேயோ அல்லது சைல்டு வேணும்ட்டே பண்ணுற பேட் பிஹேவியர்னாலோ கிடையாது. அது ஒரு நியூரோலாஜிக்கல் கண்டிஷன், ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டைம்லி சப்போர்ட், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் மூலம் தே கேன் லீட் அ நியர்லி நார்மல் லைஃப் அண்ட் ஆக்சுவலி த்ரைவ் வெல் இன் லைஃப். ஸோ வி வில் எண்ட் இட் ஆன் அ பாசிட்டிவ் நோட். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ ஸோ மச் டாக்டர். தேங்க் யூ.